ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறது தான். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, தீஞ்சிட வேண்டாம், ஆனால் நல்லா வதங்கி இருக்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 துண்டு இஞ்சியை சேர்த்துக்கிறேன். கூடவே 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து செய்யும் போது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் கொடுக்கும் அண்ட் க்ரீமியாகவும் இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த ரெசிபி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு செய்கிறோம். பட் நம்ம அப்படி தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. லைட்டாக கலக்கி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறி இருக்கு. நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்துருக்கிறதால இதில் ஒரே ஒரு இலை மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் கலந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன். தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துருக்க இந்த தக்காளி வெங்காயத்தோட விழுது எல்லாமே பட்டரோட ஒன்றா கலக்கும்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். நான் மசாலான்னு சொன்னது வேறு எதுவும் இல்லைங்க. வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நான் கரம் மசாலாவும் சேர்க்கலை. ஏற்கனவே நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதால இதில் எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. அதோட வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளியோட புளிப்பு அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை சேர்த்து செய்யும் போது ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 300 கிராம் அளவு பன்னீரை நான் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடுறேன். இப்போ மசாலாவோட நம்ம சேர்த்துருக்க பன்னீர் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரி இருக்கும். இப்போ மசாலாவோட பன்னீர் எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இந்த நேரத்தில் தேவைப்பட்டால் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். க்ரீம் சேர்க்கலைன்னா வேறு எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் இருக்காது. நம்ம முந்திரி சேர்த்து செஞ்சுருக்கிறதால ஏற்கனவே ரொம்பவே க்ரீமியாக தான் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.